Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 9 first sum பார்க்கலாம் வாங்க. unit 9 வந்து rectifications of errors. ஓகேங்களா? இப்போ நம்ம transactionல errors இருக்கும். அந்த errors கண்டுபிடிச்சு நம்ம rectify பண்ணணும். அதுதான். first sum பாருங்க. State the account affected in which of the following errors. இப்போ இந்த அக்கௌண்ட்ல என்ன errors இருக்கு பார்க்கணும். Goods purchased on credit from Saranya for 150. Saranya இருந்து 150 goods purchase பண்ணுறோம். Was posted to the debit side of her account. ஆனால் சரண்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெபிட் சைடு போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் நமக்கு கரெக்டாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு சரண்யா. சரண்யா வந்து கிரெடிட்டில் தான் வருவாங்க, ஆனால் இங்கே சரண்யா வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் இங்கே வந்து எரர். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம இப்படி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். சரண்யா வந்து எங்கே வரணும்? கிரெடிட்டில் தான் வரணும். ஓகேங்களா? அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு சரண்யா. நீங்கள் இப்படி எழுதினாலும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா வெறும் சரண்யா அக்கௌண்ட் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா சரண்யா அவங்க வந்து எந்த அக்கௌண்ட் எரராக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ சரண்யா அக்கௌண்ட் தான் எரராக இருக்குது. இல்லை சரண்யா அக்கௌண்ட் வெறும் சரண்யா அக்கௌண்ட் எழுதினாலும் எழுதலாம். இல்லை சரண்யா வந்து எங்கே வரணும்? நமக்கு கிரெடிட்டில் வரணும், ஆனால் சம்மில் டெபிட் பண்ணியிருக்காங்க, அந்த எரர் தான். வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு சரண்யாவை நம்ம கிரெடிட்டில் காமிக்கணும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 4500 வாஸ் போஸ்டட் ட்வைஸ். பர்ச்சேஸ் புக்கில் வந்து 4500 வந்து 2 times போஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ அண்டர் கேஸ்ட், லெஸ், ஷார்ட் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஒரிஜினல் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓவர் கேஸ்ட், லாங், மோர், ட்வைஸ் இப்படிலாம் வந்ததுன்னா அந்த ஒரிஜினல் ஜேர்னல் என்ட்ரிக்கு ஆப்போசிட் என்ட்ரி போடணும். அதாவது டெபிட்டில் வர்றது கிரெடிட்டில் போடணும், கிரெடிட்டில் வர்றது டெபிட்டில் போடணும். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ட்வைஸ். கொஷினில் என்ன இருக்குது? ட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே வருது. அப்போ நம்ம ஒரிஜினல் என்ட்ரியை அப்படி தலைக்கீழே மாற்றி போடணும், அதாவது ஆப்போசிட் என்ட்ரி மாதிரி போடணும். இப்போ பர்ச்சேஸ்க்கு நம்ம எப்படி போடுவோம்? பர்ச்சேஸ் வந்து நமக்கு எங்கே வரும்? எப்போவுமே பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் தான் வரணும். இப்போ ஆப்போசிட் என்ட்ரின்னும் போது பர்ச்சேஸ் வந்து நமக்கு கிரெடிட்டில் வரணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ பர்ச்சேஸ் வந்து இங்கே எங்கே போட்டிருக்கேன்? கிரெடிட்டில் போட்டிருக்கேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே உங்களுக்கு இங்கே எரர் இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அவங்க வந்து எரர் தான் கேட்குறாங்க இந்த சம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கூட காமிக்கலாம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கூட காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு பர்ச்சேஸ். ஏன் நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டில் போடுறோம்? எப்போவுமே பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் தான் வரணும். ட்வைஸ் அப்படின்னு வர்றதுனால ஆப்போசிட் ஜேர்னல் என்ட்ரி போடணும். டெபிட்டில் வர்றது கிரெடிட்டில் வரணும், கிரெடிட்டில் வர்றது டெபிட்டில் வரணும். அதனால தான் பர்ச்சேஸ் வந்து இங்கே நான் கிரெடிட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.